பூஞ்சாலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் என்னன்னா வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள். இதை எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் பாருங்க, வைட்டமின் ஏ குறைபாட்டு நோய் என்ன அப்படின்னா குறைவான கண் பார்வை மங்கலான வெளிச்சத்தில் பார்ப்பதில் சிரமம், அதாவது மாலைக்கண் நோய் வைட்டமின் ஏ. அப்போ மாலைக்கண் நோய்னா என்னப்பா சரியாக பார்க்க முடியாது. அப்போ முதல் எழுத்து ஏ கூட தெரியாது இங்கிலீஷில், அதுதான் வந்து மாலைக்கண் நோய் வைட்டமின் ஏ குறைபாடு. அடுத்து பாருங்க, வைட்டமின் பி குறைபாடு என்னன்னா பெரி சரியாப்பா. பி ஒன்றுன்னு இருக்கும் ஆக்சுவலாக இப்போ லாங் ஸ்டாண்டர்ட் பெரிய புக்கில், இதில் வைட்டமின் பின்னு கொடுத்துருக்காங்க 6th புக்கில் சரியா. அப்போ வைட்டமின் பின்னு வந்துட்டாவே பெரி சரியாப்பா. அடுத்து பாருங்க, வைட்டமின் சி. சி என்னது ஸ்கர்வி, சி அப்படின்னு வருது. அப்ப அப்படியே ஸ்கர்வின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரியாப்பா. ஈறுகள்ல ரத்த கசிவு ஏற்படுறதுதான் ஸ்கர்வி சரியா. அடுத்து வைட்டமின் டி. டீன்னு வருதுலப்பா, ரிக்கட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அந்த டீன்னு வர்றதுனால ரிக்கட்ஸ் சரியாப்பா, எளிதில் வளையக்கூடிய எலும்புகள் சரியாப்பா. அந்த விட்டமின் டி குறைபாட்டு நோயால் வர்றது ரிக்கட்ஸு, எளிதில் வளையக்கூடிய எலும்புகள் சரியா. அடுத்து பாருங்க, வைட்டமின் இ வந்து என்ன அப்படின்னா அது வந்து அதாவது மலட்டுத்தன்மைப்பா. மெயினாக வைட்டமின் ஈன்றது மலட்டுத்தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமை. ஆக்சுவலாக இந்த படத்துல என்ன சொல்லுவாங்கல்ல, இப்போது வயிற்றுல புழுப்பூச்சி கூட உண்டால அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஈ புழுப்பூச்சி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வைட்டமின் இ அப்படின்றது மலட்டுத்தன்மை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, வைட்டமின் கேப்பா. கே என்ன அப்படின்னா அதிகப்படியான ரத்த கசிவு. இப்போ காயம் பட்டுருச்சு அப்படின்னா அதிகமாக ரத்த கசிவு வந்து ஏற்படும். அப்போ வைட்டமின் கே காயம் பட்டுச்சு அப்படின்னா வைட்டமின் கேனா காயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறு காயத்தினால் ஏற்படும் அதிகப்படியான ரத்த கசிவு சரியா. அதே மாதிரி இந்த பாருங்கப்பா, இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். நெல்லிக்கனிகளில் வந்து ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிகமாக வைட்டமின் சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது 6th புக்கு சரியாப்பா. 6th புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசனில் இருக்குப்பா. நன்றி.